இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம்ல. அச்சமான பாதையில இந்த 4 மாத காலங்கள் நம்மை சுமந்து வந்த ஆண்டவர் மிகப்பெரியவர்ல. இந்த வருஷம் எவ்வளவு சீக்கிரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. 4 மாதங்களை முடித்து விட்டோம். இந்த கடைசி நாளிலே, இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி நாளிலே அவருடைய சமூகத்திலே நாம் நிற்கிறோம். பாருங்க, நாகும் 1:7 தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு தெரியுங்க யாரெல்லாம் என்ன நம்பி இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியுங்க யாரெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார், என்னை தேடிக்கொண்டிருக்கா, என்னோடு கூட வாழ அர்ப்பணித்திருக்காங்க, எனக்காய் காத்திருக்கிற மக்கள் யார், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். இந்த அருமையான இந்த காலை நேரத்துல அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க நாம் அடைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு அவரை உண்மையா நம்பும் போது அவர் நமக்கு ஆண்டவர் அறிவார் நம்மை குறித்து. நம்ம யாரு, நம்ம என்ன செய்யறோம், நமது பணி என்ன, நமது முயற்சி என்ன, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நம்ம சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறோம், விசுவாசம் வைக்கிறோம், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அவரை நம்புகிற மக்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, அவர்களை கைவிடாத தெய்வம். இந்த 4 மாசம் நம்மை சுமந்து கொண்டு வந்த அதே ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்துவார், இனிமேலும் நம்மை பாதுகாப்பார். இந்த 4வது மாதத்தினுடைய கடைசி நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை அறிந்து கொண்டிருக்கிறேன், என்னையும் நடத்தும் என்று நம்மை அர்ப்பணிக்கும் போது இதுவரை நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் நம்மை சுமப்பார், நம்மை தப்புவிப்பார், நம் காயங்களை கட்டுவார், நம்மையும் நினைவு கூறுவார். கவலைப்படாதீர்கள், தம்மை நம்பியிருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம அவரை தான் நம்பி இருக்கிறோம், வேற ஒரு ஆல்டர்னேட்டிவும் இல்லையே. கைவிடவே மாட்டார், நம்மை ஆசீர்வதிப்பார், நினைவு கூறுவார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்துடைய கடைசி நாளுக்காய் நன்றியப்பா. உம்மை நம்புகிற மக்களை நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரப்பா. இரவும் பகலும் உடைய சமூகத்துல காத்திருக்கிற எங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீர் அறிந்து எங்களுக்கு பதில் தந்து எங்களை விடுவித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை நினைவு கூறும், ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.